தேசியவாதிகளுக்கும் வணக்கம். இன்று மறுபடியும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாங்க பேச போற டாபிக் என்னன்னா, தமிழக ஊடகங்கள். இந்த தமிழக ஊடகங்கள் எவ்வளவு கேடுகெட்டத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முக்கியமா இந்த ஆபாச யூடியூப் ரூட்டர்ஸ் மணியர் குஞ்சுமணி இருக்கா இல்லையா, அவ ஊடகவியலாளருக்கு ஒரு பயிற்சி பட்டறைய கொடுக்க போறேன், அதாவது நான் ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். யாரு? மைனர் குஞ்சுமணி. அவன் எப்படி யூடியூப்ல இருக்கக்கூடிய மக்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நாம அதுல நம்மளுடைய கண்டென்ட், அரசியல் கண்டென்ட்டை பேசணும், அரசியல் எப்படி பேசணும் அப்படின்றத இந்த ஆபாச யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணி அவர்கள் சொல்ல போறாராமா. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரோ வணக்கம். இந்த போஸ்ட் நீங்க போட்டிருந்தீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. எஸ் பிரதர், வணக்கம். ஓகே, இந்த போஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு காலேஜ், அந்த காலேஜினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரனார் கரந்தை கலை கல்லூரி, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். இப்போ இந்த காலேஜுடைய வரலாறை நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த கரந்தை கலை கல்லூரி அப்படின்றது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப ஒரு பழைய காலேஜ். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் அங்கே தஞ்சாவூரில் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு காலேஜ். தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்லூரி. அதில் இந்த உமா மகேஸ்வரன் அப்படின்ற ஒரு பேராசிரியர் அங்கே வேலை பார்த்தாரு. அவர் ஒரு தமிழ் ஸ்காலர். ஓகே, அவர் தமிழ் ஸ்காலர். அவர் தான் என்ன பண்ணார், கரந்தை தமிழ் சங்கம், அந்த காலேஜ் கூட சேர்ந்த ஒரு அமைப்பு, லைக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுக்கலாமே. இவங்க எதுக்கு ஃபார்ம் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழி சார்ந்து கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, செமினார்ஸ் நடத்துவாங்க, தமிழ் ஸ்காலர்ஸ் கூட்டு பேசுவாங்க. மொழியை ரிசர்ச் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி தமிழை வளர்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஊடகத்தில் எப்படி நம்ம பாலிடிக்ஸ் பேசணும், அந்த டாப்பிக்கினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அரசியல், ஆன்லைனில் எப்படி அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகே, ஊடகவியலாளர் பயிற்சி பட்டறை ஒர்க் ஷாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீஃப் கெஸ்ட்டை அழைச்சிருந்தாங்க. நான் அந்த போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரி, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஆடுவாங்க தெரியுமா, அந்த ரீல்ஸ் பாட்டுக்கு வாய் அசைச்சி ஆடுவாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக எல்லா காலேஜுக்கும் அது ஒரு ட்ரெண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், போன வருஷம் அது ஒரு பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் மாற்றமாக நாங்கள் ஒரு வேறு மாதிரி பண்ணுறோன்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவ்வளோ பாரம்பரியமிக்க ஒரு பழைய ஒரு கல்லூரி அங்கே இவரை கொண்டு உள்ளே விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆளுமை யூடியூப் ரூட்டர்ஸ். இவர் என்ன ஆளுமை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இவரை ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நினைக்கிறேன். 2019 பார்த்துட்ருக்கேன். இவர் அப்போலாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பார்னா, ட்ரால் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போது சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, காலேஜ் பசங்க, அவங்க இந்த காஸ்ட் வீடியோஸ் போடுவாங்க. அவங்களுடைய காஸ்ட் பற்றி பெருமையாக பேசி அவங்க இந்த அப்போது டிக்டாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போது இவங்க அந்த டிக்டாக்ல போடுற வீடியோஸை இவர் எடுத்து வச்சு அதை ட்ரால் பண்ணிட்டு இருப்பார். அவங்கள மாதிரியே பேசி காமிச்சு அவங்கள சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, அவங்ககிட்ட போயிட்டு வம்பிழுத்துட்டு இருந்த ஆள் தான் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ். இப்படி இந்த ஒரு ஆளுமையை கூட்டு வச்சு இப்போது அங்கே ஆன்லைன் அரசியல் எப்படி பண்ணலான்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்களாம். இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு ஆபாச பேர்வழி இல்லையா. அவர் வைக்கிற டைட்டிலாக இருக்கலாம், பேசுகிற விஷயமா இருக்கலாம், அவருடைய ஆப்போனண்ட்டை ரொம்ப இறங்கி ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப கீழ்த்தரமான அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஆள். நான் போட்டிருந்த போஸ்ட்லேயே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். சாட்டையும் சவுக்கும் 69 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. இது ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். சாட்டைக்கும் சவுக்குக்கும் ஒரு சண்டை போல. இது போன வருஷம் அவர் போட்டிருந்த ஒரு வீடியோ. அவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூவை இவர் ரொம்ப ஆபாசமாக தம்ப்நெயில்ல அப்படியே ஓப்பனாக. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற யாரும் பண்ண முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாட்டி ஸ்டாலினுடைய போஸ்டரை அவங்க செருப்பால் அடிச்சாங்கன்னு சொல்லி அந்த பாட்டியெல்லாம் இப்போ உட்காந்து தேடிட்டு இருந்தாங்க. நம்ம நம்ம பார்த்தோம்லாம். இப்போ ஒரு 4 மாதம் இருக்குமா, இப்போ தனிப்படை அமைச்சிருந்தாங்க. ஒரு கிளவியை பிடிக்கிறதுக்கு அந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப ஓப்பனாகவே ரொம்ப கொச்சையா அப்படியே ஒரு மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இவருடைய ஆளுமை திறன், இவருடைய ஆன்லைன் அரசியல்னால் இதுதான் இவருடைய ஆன்லைன் அரசியல். எனக்கு என்ன கவலைனா, சரி யூடியூப்பில் எதாவது
ஒருத்தவங்க பேசுறாங்க, ஓகே. ஆனா ஒரு கல்லூரி, அதுவும் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தமிழ் கல்லூரியில இந்த மாரி ஆபாசவாதிகள ஏன் கூப்பிடணும்? அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்த இந்த திராவிட அரசியல்ல உள்ளவங்களுக்கு, அவங்க அரசியல் சார்ந்த மேபி அந்த காலேஜ் உள்ள அந்த அ அரசியல் சார்ந்து யோசிக்கிற ஆட்கள் இருப்பாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க மூலமா உள்ள இந்த மாரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்போ மீடியா ரொம்ப தரங்கெட்டு போயிருச்சு. அந்த மீடியாவ, அந்த ஒரு தரங்கெட்ட மீடியாவ தூக்கி பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி, இங்க இங்க வந்து காலேஜ் லெவல்ல அவங்களும் இப்போ வந்து இறங்கி போயிட்டாங்க அப்படின்றது தான், அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ட்ரூ, ட்ரூ. ஆக்சுவலா ம். நிறைய காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா, இது மாரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த இன்ஸ்டால இருக்கக்கூடிய ம். பிரபலங்கள், இந்த டப் ஸ்மாஷ் பண்றவங்க, ஆபாசமா ம். ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறவங்க, இந்த ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதே மாரி ஆமா, தமிழ்ல ஆமா. பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா, நீங்க மாசம் மாசம் நீங்க காசு கட்டுனீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனியா அந்த பிரைவேட் ஷோலாம் இருக்கும். இந்த ம். 2 பீஸ்ல ட்ரெஸ் அத போட்டிருக்கிற மாரி அந்த வீடியோஸ்லாம் ப்ராஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஆ ம். ஆன்லைன் ப்ராஸ்டிடியூஷன் மாரி வந்து ஆன்லைன் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு ப்ராஸ்டியூஷன். இருக்காங்க. ம். அப்படி ம். பண்ணக்கூடிய பெர்சன்ஸ கூட பாத்தீங்கன்னா, இப்ப காலேஜஸ்ல கெஸ்ட்டா கூப்ட்டுருக்காங்க. நானும் பேர் பார்த்தேன். என்னவோ ம். தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சிருப்பாங்க. பட் அவங்க பண்ணக்கூடிய வேலைலாம் வேற மாரி இருக்கும். இப்ப கூட ரீசென்ட்டா ம். தான் ப்ரோ ஒரு ஒரு ஒன் ஒரு நானும் 1 பார்த்தேன். மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நானும் ஒரு பார்த்தேன். ஒரு லேடி வந்து கூப்ட்டுட்டு இருந்தாங்க. ம். ஏன் ம். இவ்ளோ இவ்ளோ மோசமா போயிட்டு இருக்கு இந்த சொசைட்டி அப்படின்றது தெரியல. முக்கியமா இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணி ப்ரோ நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இவன குஞ்சுமணின்னு தான் சொல்லுவேன். மைனர் குஞ்சுமணின்னு தான் சொல்லுவேன். அப்போத்துல நல்லது. இருந்து நான் இது மாரி தான் ம். இவன போட்டு பேசிட்டு இருப்பேன். இவன் வந்து ம். பாத்தீங்கன்னா, தீவிரமான மார்க்சிஸ்ட். ஓகேங்களா? இவனுடைய ம். ம். ஐடியாலஜி நான் சொல்றேன். இவன் வந்து தீவிரமான ம். மார்க்சிஸ்ட். பட் இவன் இருக்கிறது விசிகால. பட் இவன் பயங்கரமா முரட்டுத்தனமா முட்டு குடுக்குறது என்னவோ திமுகவுக்கு தான். சோ நம்ம ம். இவ்ளோ நம்ம வந்து ஒரு 16, 17 வீடியோஸ் வந்து நம்ம ஒண்ணா பண்ணியிருப்போமா இத மாரி நம்ம ம். அதிகமா ஆமா. பேசுனது ம். இந்த கம்யூனிசம் பத்தி பேசியிருப்போம். சோ நம்ம அந்த பேசுற அந்த ஆமா. டாட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, கம்யூனிசம், இஸ்லாமிசம், அப்புறமா வந்து இந்த திராவிடம், எல்ஜிபிடிக்யூ ம். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ம். ஒரே மாரியான ஒரு ஐடியாலஜி இருக்கிறவங்க. அந்த கருத்துக்கள், கொள்கை கோட்பாடுகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிமிலரா இருக்கும். இவங்க ம். எல்லாருமே கரெக்ட்டா இவங்க ஒண்ணு சேர்ற புள்ளி பாருங்க எப்படி இருக்கு. இவ எப்பேர்ப்பட்டவ, இவ வந்து ஆளுமைன்னு சொல்லி அங்களுடைய பசங்களுக்கு பயிற்சி பட்டறை, ஒர்க் ஷாப் மாரி ஆரம்பிச்சு எப்படி அரசியல் பேசணும்? எப்படி இவன் பேசுற மாரி அரசியல் பேச முடியுமா? சீமான எவ்வளவு ம். அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கு. சீமான் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதுக்குன்னு அத ம். மாரிலாம் யாராச்சும் பேசுவாங்களா? இப்ப எங்களுக்கும் தான் திருமாவளவன் மேல ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்ப இந்த மைனர் ம். குஞ்சுமணி பேசுற மாரி நாமளும் திருமாவளவனை குறித்து பேச முடியுமா? பேசினா நல்லா ம். இருக்குமா? பேச முடியும். ம். ஆனா நாகரீகம் கருதி நம்ம யாரும் அதை பேசுறது இல்ல. பட் இவங்கலாம் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆமா. அதெல்லாம் இல்லவே இல்ல போல இருக்கு. அதுல அந்த ஒரு ஷேமே ம். இல்லாம தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாம இவங்க எல்லாருமே ஆன்டி ஹிந்து வேற. இவனுங்க ம். பாயிண்ட் அவுட் பண்ணி ஹிந்து மதத்தை மட்டும் தான் பேசுவாங்க. இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா? ஒரு சேனல் ஒண்ணு இருந்தது இல்லையா? ம். அதுல வந்து ஆமா. பாத்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் குறித்து பேசியிருந்தானுங்க. அது ஆமா. மாரிலாம் ம். பண்ணது இவன் தான். இவனும் இவன் கூட இருந்த அந்த இன்னொருத்தனும் தான். ம். இவனுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் அது மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்க. கருப்பர் கூட்டம் போயிடுச்சு. அந்த சேனல் வந்து காலி பண்ணிட்டாங்க. அவனையும் ம். தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன ம். ஆனான்லாம் தெரியல. அவன் பேர் சுரேந்தர் நினைக்கிறேன். பட் ஆமாமா. இவன் ம். பாத்தீங்கன்னா கருப்பர் கூட்டம் பண்ண விஷயத்த வந்து இவன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இவனும் பாத்தீங்கன்னா கரெக்ட். இவனுடைய கண்டென்ட்ல அடிக்கடி வந்து அந்த ஆன்டி ஹிந்து அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். அண்ட் ஆல்சோ இவன் ம். வெளிப்படையா இந்தியன் ஆர்மிக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்கான் ப்ரோ. இந்தியன் ம். ஆர்மிக்கு ம். அகேன்ஸ்டா ம். பேசுவான். நம்ம நாட் ம். அந்த நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஆமா. அதுக்கு ம். எதிரா ம். எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான். அண்டு ம். வெளிப்படையா பிராமணர்களுக்கு எதிராக, இந்து மதத்திற்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ம். வெறுப்ப மட்டுமே பரப்பக்கூடிய ஒரு நபர எப்படி கல்லூரிகள்ல சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க? ஃபர்ஸ்ட் இவனுக்கு என்ன மாரியான தகுதிகள் இருக்கு அப்படின்றது தெரியல. ஒருவேளை இதுக்குள்ள இந்த டிராவிடியன் ஐடியாலஜி இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து காலேஜஸ்ல படிக்கக்கூடிய பசங்கள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க போல. சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு ம். மோல்டு பண்றாங்க போல இருக்கு. அவங்க அந்த ஐடியாலஜியை திணிச்சு, இதுதான், இப்படிதான், அவங்க எல்லாருமே நமக்கான எதிரிகள். அவங்கள வந்து நீங்க எதிர்த்துட்டே தான் இருக்கணும். இது மாதிரி பேசிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கலாம் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க போல. இதுல ஊடகவியலாளர்கள் பயிற்சி பட்டறை. ஊடகவியலாளருக்கும் இவனுக்கும் என்ன ம். சம்பந்தம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா முக்காவாசி ஊடகவாதிகள் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் இவன மாதிரி தான் இருக்கிறானுங்க ப்ரோ. இவன மாதிரி தான் ஆபாசமா ஆமா. பேசுறானுங்க. இஷ்டத்துக்கு என்னென்னத்தையும் உண்ம. பண்றானுங்க. ஒரு ம். எவிடன்ஸ் இல்லாம இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கும் அந்த செய்திகளை பரப்பிட்டே இருக்கானுங்க. அவதூறுகளை பரப்பிட்டே இருக்கானுங்க. என்ன சொல்றது? ஆமா. இப்போ இதுல வந்து இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 ம்.
இவரு இந்த மாரி ஆபாசமா பேசிட்டு இருக்காரு. ஓகே. இவர் ஒரு யூடியூபர். ஓகே. ம். ஆனா, இவர் என்ன பண்றாங்க, இந்த இந்த திராவிட மேடைகள்ல இவர கூட்டு போயிட்டு, இவர பேச வைக்கிறாங்க. எஸ். இவரு பேசுற விஷயத்த அங்க உள்ளவங்க வந்து ரசிச்சு கை தட்டி சிரிக்கிறாங்க. ம். நீங்க இத பார்த்துருக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா இவரு திராவிடம் அண்ட் விசிகா இந்த மாதிரி அண்ட் திக ம். இவங்களுடைய மேடைகள்ல இவரு ஓப்பனா போய் இருந்து ப்ரோ அண்ட் பேசுறாரு. ஆல்சோ இன்னொன்னையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சினிமா மேடைகளிலும் ம். இப்போ இவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். நிறைய ஓ! அது வேறையா இப்போ? ஆமா. ஆஹா. நிறைய ஃபிலிம் ப்ரமோஷன்ஸ்க்குலாம் இவனை கூப்பிடுறானுங்க. பாக்யராஜ் உட்பட. பாக்யராஜ் இருக்கிற ஓ! மேடையிலலாம் இவன் பேசியிருக்கான். ஓகே. ஓகே. இப்ப அங்க வர போயாச்சு. ஓகே. அப்ப ம். என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆட்கள் பேசுறத இவங்க வந்து ரசிக்கிறாங்க. இவரு மேடையிலே போயிட்டு சீமான் அண்ணன வந்து ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி டபுள் மீனிங்ல பேசுறது, அசிங்கமா திட்டுறது, இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. இத அந்த ஸ்டேஜ்ல உள்ளவங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. ம். அப்போ இங்க அரசியல் அளவிலேயே இந்த மாதிரி ஆட்கள வந்து இவங்க வந்து வெல்கம் பண்றதுனால, இவரு அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றதுனால இத அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க யாருமே இத வந்து கண்டிச்ச மாதிரியோ, இத அவங்க ஆப்போஸ் பண்ண மாதிரியோ இல்ல. அவங்க இத வந்து கொண்டாடுறாங்க ஆக்சுவலி. இன்னொன்னு நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கல்லூரிகள்ல, ம். காலேஜ் லெவல்ல இந்த மாரி ஆட்கள பேச வைக்கிறாங்க அப்படின்றது பெரிய ஒரு வருத்தமான விஷயம். சுபவீர பாண்டியன் இருக்கார் இல்லையா? ம். அவரு ஸ்கூல்ஸ்ல போய் பேசுவாரு. அவர வந்து ம். ஸ்கூல்ஸ்ல போய் கூப்பிடுவாங்க. ஆனா, அவரு ஸ்கூல்ஸ்ல இந்த மாரி பாலிடிக்ஸ் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அவரு ஓகே. லைக் இந்த மாரல் டீச்சிங் மாதிரி, எப்படி படிக்கணும், எப்படி மேல வரணும், அந்த மாரி பேசுவாரு. பெரியாரிய பட் இந்த மாரி கருத்துக்கள் பேசிட்டு இருந்தாரு. ரைட் அந்த மாரி. அங்க போயிட்டு திருமணம் கடந்தவர்கள்லாம் பேச முடியாது இல்லையா? ஏன்னா அது ஸ்கூல் பசங்க. ம். யா. அதனால அதனால சிம்பிளா போயிட்டு பேசுவாரு. ஆனா, இவரு இப்ப காலேஜுக்கு உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ம். ஆன்லைன் அரசியல் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து பாலிடிக்ஸ் பேசுறாங்க. ம். ஆன்லைன்ல எப்படி போய் பாலிடிக்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். ம். அப்போ இன்னைக்கு திமுகவினுடைய அந்த ஐடி ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா, உங்கள ரொம்ப தரம் தாழ்ந்து உங்க அம்மா, ஆயா வரைக்கும் போயிருவாங்க. அந்த ஆமா. அளவுக்கு மோசமாக பேசக்கூடிய ஆட்கள் ஆன்லைன்ல உண்டு. இதையும் வந்து மணி பேசியிருப்பாரு ஒரு வாட்டி. ம். இவரு நம்ம ஜேர்னலிஸ்ட் மணி. ஜேர்னலிஸ்ட் இந்த மணி. மாரி அ அ அறிவாலயம் இந்த மாரி ஆட்கள வந்து வளர்த்து விடுறாங்கன்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு இல்லையா? இப்பதான் ஒரு 2 ம். மந்த்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். மறுபடியும் நானும் அல்சேஷன் பார்த்தேன். நாய்கள ஆ வளர்க்குறாங்க அல்சேஷன். அவரு நாய்கள்ன்ற வார்த்தைய அவர் பயன்படுத்தியிருப்பாரு. அவங்க லிட்டரலி நாய்கள் தான் அப்படின்ற மாரி அவர் பேசியிருப்பாரு. அது எஸ். உண்மையும் கூட. இப்ப இந்த மார்க் டூ காலின்னு ஒருத்தர் வந்து இறந்தார் தெரியுமா இப்போ? ஆமா. இப்போ வந்து இறந்து போனாரே ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி. ம். அவர்லாம் ரொம்ப எஸ். மோசம். அவர்லாம் ஒரு 6, 7 வருஷமா அ ஆக்டிவா இருக்காரு. ரொம்ப ஆமா. தரம் தாழ்ந்து முக்கியமா பிராமண வெறுப்பு. ம். அந்த பிராமண வெறுப்புல அந்த பாப்பான் அப்படின்ற வார்த்தைய அதிகமாக புழக்கத்துல விட்டு அத ஃபேமஸ் ஆக்குனது மார்க் டூ காலி. ம். மார்க் டூ காலி இறந்ததுக்கு நம்ம சிஎம் அழுதாரு. அழுதுட்டு இருந்தா நம்ம அத பார்த்தோம். சிஎம் அண்ட் டெப்யூட்டி சிஎம்லாம் அவங்க வந்து ஒப்பாரி வச்சிருந்தாங்க இல்லையா? எஸ். ஸோ இந்த மாரி நெறைய ஆட்கள் இருக்காங்க. இத வந்து அவங்க ரசிக்கிறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. இவங்க அவங்களுடைய யூடியூப் சேனல், அவங்களுடைய அரசியல் சிஸ்டம் அதையும் தாண்டி காலேஜ்ல படிக்கிற நியூட்ரலா இருக்கிற மாணவர்கள் அங்கேயும் போறாங்க அப்படின்றது தான் இப்போ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். அப்போ இவங்க ரைட். அங்க போயிட்டு பாலிடிக்ஸ் பேசினா இவங்க என்ன பேசுவாங்க? யூசுவலா இங்க உள்ள இந்த திக பேசுற பாலிடிக்ஸா அங்கேயும் போய் பேச போறாங்க. இவங்க வந்து நடுநிலையா எது அரசியல், எது உண்மை, எது பொய் அத இவங்க பேச போறது இல்ல. ம். அவங்களுடைய அரசியல இவங்க காலேஜ் லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மாணவர்கள நம்ம வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். இல்லைங்களா? அவங்க அப்பதான் காலேஜ் படிப்பாங்க. அவங்க ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு இதான் உண்மைன்னு சொல்லி நீங்க ஒரு கொடிய குடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அத அப்படியே புடிச்சுப்பாங்க. இப்போ ம். நம்ம அண்ணன் இருக்கார் இல்லையா? மாரிதாஸ் அண்ணன். அவரு அடிக்கடி பேசுவாரு. ம். அவரு காலேஜ் டைம்ல வந்து அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு. ஆமா. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த அந்த ஏஜ்ல வந்து நமக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்புவோம் நம்ம. நமக்கு அ புரட்சி அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அந்த ஏஜ்ல. ம். அப்ப அந்த மாதிரி மாணவர்கள இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்ணி அங்க வந்து நாங்க ஒரு வொர்க் ஷாப் நடத்துறோம் அப்படின்ற பெயர்ல அவங்களுடைய ஐடியாலஜிய கொண்டு போறாங்க. இப்போ இதே மாதிரி விஷயத்த நம்ம பண்ண முடியுமா காலேஜ்ல? ம். வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்கூ அ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒருத்தர் ஒரு இந்து மதத்த பத்தி பேசினார் அப்படின்றதுக்காக அவர பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கு வந்து ஜிஓலாம் போட்டாங்க தெரியுமா? ம். எந்த ஒரு மதம் சார்ந்தும் ஸ்கூல்ல வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து ஜிஓ போட்டாங்க. இந்த போன வருஷம். மகாவிஷ்ணு சொல்லிட்டு ஒருத்தர். அவர்தான் மகாவிஷ்ணு. அப்போ மதத்துக்கு அங்க வந்து பிளேஸ் கிடையாது. ஆனா இந்த மாரி பாலிடிக்ஸ் பேசுறவங்க, அதுவும் ஏத்திஸ்டிக் பாலிடிக்ஸ் பேசுற திராவிடம் பேசுறவங்களுக்கு அங்க இப்ப காலேஜ்ல வந்து இப்ப ஸ்பேஸ் தராங்க அப்படின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ரைட்.
ப்ரோ அண்ட் ஆல்சோ நான் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறேன்னா, இந்த ம். திமுக, நீதி கட்சி இந்த மாதிரியான திமுக முன்னாடி நீதி கட்சி இருந்தது இல்லையா? அந்த ம். காலகட்டங்களே வந்து இவங்க பயங்கர ப்ரீ பிளான்டா தான் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல ம். இருந்தே இது மாதிரி இந்த காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிடம் குறித்து, பிராமண வெறுப்பு குறித்து, இங்க வந்து இந்த மத்திய அரசுக்கு எதிராக இங்க வந்து தேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நாம தனி, தமிழர்கள் தனி, திராவிடம் தனி அப்படின்ற மாதிரியான ஐடியாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரீ பிளான்டா விதைச்சிருக்காங்க. அந்த பசங்க மனசுல திணிச்சிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷமா திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த மக்கள் ஊறி போயிட்டு இவங்கள மாதிரியே தான் ம். இந்த மக்களும் இருக்காங்க. நீங்க நல்லா பாருங்களேன். இது ரைட். வந்து இவங்க வந்து விடாம கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா ஊடகத்திலயும், அதாவது ஊடகம் மீன்ஸ் எல்லா மீடியத்திலயும் பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க. இந்த ம். பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும் சரி, டிஜிட்டல் மீடியாவா இருக்கட்டும் சரி, அப்புறம் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபிலிம் வச்சுக்கோங்களேன், இண்டஸ்ட்ரி. இவங்க மாதிரியான கருத்துக்கள் பேசக்கூடியவர்கள், இந்த மார்க்சிசம், கம்யூனிசம், நக்சலிசம், திராவிடம் இது மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே எல்லா இடத்துலயும் அந்த கரையான் மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. இவங்க வந்து இது ம். எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா பிளான் போட்டு தான் பண்றாங்க. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும். இத்தனைக்கும் இந்த யூடியூபர்ஸ் மைனர் குஞ்சி உட்பட இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியா போய் சந்திச்சிருக்காங்க. நிறைய அவர்கிட்ட புக்ஸ் கொடுக்கறது, இவங்க ம். இவங்க வந்து அந்த கோவிட் டைம்ல காசுலாம் கலெக்ட் ஃபண்ட் பண்ணி ஃபண்ட் கொடுத்துருக்கிறது, ஃபண்ட் ஃபண்ட் குடுத்தாங்க. கொடுத்தது. ம். ம். அதுக்கப்புறமா தனியா முதலமைச்சர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டி சீராட்டி இந்த ஏதோ ஒன்று நினைவு பரிசுலாம் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்சோ இத ஆமா. மாதிரி இருக்கிறாங்களே, இத மாதிரி இந்த ப்ரொபகண்டா சேனல்ஸ் இருக்கு இல்லையா? யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரி, ஜீவா சகாப்தன் ஜீவா டுடே மாதிரி, தமிழ் ம். கேள்வி சீப்பு செந்தில் மாதிரி இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு வீடியோ பண்ணா அவங்களுக்கு அந்த வீடியோல இருந்து வரக்கூடிய ரெவென்யூவை தவிர்த்து அவங்களுக்கு தனியா வர காசு தருவாங்க. ம்ஹ்ம். இந்த கண்டென்ட் எடுத்து பேசினா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொபகண்டா நரேட்டிவை செட் பண்ணி பேசினா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல வருஷமா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ம்ஹ்ம். பாஜக இப்ப ஆரம்பிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக இது வந்து அப்போத்துல இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹால் கொடுப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் அவங்களாம் வந்து அங்க ஏதாச்சும் மீட்டிங் போடுவாங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு என்னென்னத்தையோ பேசுவாங்க. வாரம் வாரம் ம். ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டுருவாங்க. அந்த ஹால்ல வந்து எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சுபவி அவர்கள் அத ரைட். மாதிரியான ஒரு நேரத்துல தான் அந்த திருமணம் கடந்த உறவு அத பத்தி எல்லாம் அவர் அத மாதிரியான நேரத்துல தான் ம். பேசினது. பயிற்சி பட்டறை. இப்படிப்பட்ட அந்த நபர்கள் இளைஞர் பயிற்சி பாசறை பட்டறை அப்படின்னு சொல்லி. ம். கரெக்ட். ம். இந்த மாதிரி பயிற்சி பட்டறை எல்லாம் நடத்துனாங்கன்னா அதுவும் ஆளுமை, ஆன்லைன் அரசியல் இத மாதிரியான விஷயத்துல இந்த ஆளுமை என்னத்த சொல்லி கொடுக்க போகுது? இந்த கெட்ட வார்த்தை தான் வருது வாயில. இப்படிதான் ம். பேசணும். ஆமா. இவங்க வந்து ஆமா. பெண்கள் கிட்ட சோசியல் மீடியால நாகரீகமா நடந்துக்கிறதே கிடையாது. ஒரு எதிர்கருத்து வச்சாங்கன்னா அந்த கருத்துக்கு கருத்து வைக்கிறது கிடையாது. எடுத்த உடனே அம்மா ம். பத்தி இழுக்க வேண்டியது, அப்பா பத்தி இழுக்க வேண்டியது, கூட பிறந்தவங்களை இழுக்க வேண்டியது, குறிப்பா பெண்கள் இழுக்க வேண்டியது. இதுதான் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னத்த ஆமா. அரசியல் ஆளுமையை வந்து கத்து கொடுத்துட போறானுங்கன்னு தெரியல. ஆனா இத கரெக்ட். பாக்குறதுக்கு இவங்க ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன். ஆமா. இவங்களுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம்ல. இந்த மாரி ம். ஆபாசமா பேசுனாங்கன்னா, மக்கள் அத வந்து ரசிப்பாங்கன்னு அவங்க நெனைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. மக்கள் ரசிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயம். இன்னொன்னு சொல்லணும். நெகட்டிவ ம். தேடி போறாங்க மக்கள். பாசிட்டிவா இருக்கிற விஷயத்த கரெக்ட். வந்து மக்கள் அது வந்து கண்டுக்கிறதே இல்ல. நெகட்டிவா ஏதாச்சும் இருந்ததுன்னா, ஆமா. அத அடிச்சு தூக்கின்னு போயிடுது. கரெக்ட். இப்போ இந்த இவர் பார்த்தீங்கன்னா, இவர் சீமான் அண்ணன் ரொம்ப மோசமா பேசுவாரு. ம். அவனே, இவனே அப்படித்தான் பேசுவாரு. அதையும் தாண்டி ஆ அவருடைய பெர்சனல் லைஃப்லாம் வந்து எடுத்து பேசுவாரு. அவருடைய பாஸ்ட் லைஃப். அங்க ம். ஒரு லேடி இருந்தாங்களே, அந்த லேடியோட பேர் என்ன? ம். லக்ஷ்மின்னு முடியுமே. ஏதோ லட்சுமி ராமகிருஷ்ணனா? இல்ல, இல்ல, இல்ல. சீமான் அண்ணனுடைய விஜயலட்சுமி. எக்ஸ். விஜயலட்சுமி. ம். விஜயலட்சுமிய பத்தி அடிக்கடி விஜயலட்சுமி, சீமான் அப்படிலாம் போட்டு பேசுறது. அவருடைய பழைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து எடுத்து அ வச்சு பேசுறது. இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. இதான் இவங்களுடைய பாலிடிக்ஸ். ஆபாச அரசியல். சீமான் அண்ணனுடைய கொள்கை என்ன? அவர் உங்கள விமர்சனம் பண்றாருன்னா, அதற்கு மாற்று கருத்து. இல்ல அதற்கு எதிரா நீங்க பேசுங்க. அத ம். விட்டுட்டு அவருடைய பெர்சனல் லைஃப்க்குள்ள அப்படியே உள்ள புகுந்துருவாங்க. ம். அதுக்கப்புறம் ம். நீங்க மூவி பத்தி பேசுனீங்க. மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பராசக்தின்னு சொல்லி இப்போ ஒரு படம் ஒண்ணு எடுத்திருக்காங்க தெரியுமா? ஆமா. சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன வச்சு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் என்ன கான்செப்ட்னா, பச்சை பாஸ் காலேஜ்ல நடந்த அந்த ஹிந்தி ஆன்டி எதிர்ப்பு. ஹிந்தி ஆன்டி ஹிந்தி எதிர்ப்பு. ஆமாமா. ஆன்டி ஹிந்தி புரொட்டஸ்ட். அத வச்சு ம். படம். அப்போ பச்சை பாஸ் காலேஜ் அந்த காலத்துல இருந்த இந்த மாதிரி திராவிட பாலிடிக்ஸ உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அது இருந்திருக்குன்றது உண்ம. இன்னைக்கும் ம். அப்படித்தான் இருக்கு.
இவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்த இப்போ வந்து படமா வேற கொண்டு வராங்க. அதுவும் ஒரு மெயினான ஒரு ஸ்டார வச்சு இவங்க படம் எடுத்து எலெக்ஷன் ப்ரமோட் டைம்லயா? பண்றாங்க. கரெக்ட். ஆமா. அப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் வந்து ஆன்டி ஹிந்தி இல்லையா? ரைட். யூசுவலா இவங்க பண்ற அந்த ஒரு பாலிடிக்ஸ் தான். அவங்க மத்தபடி தமிழ் மொழிய வளர்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒண்ணுமே பண்ணல. ஆ. நத்திங். 0. எஸ். ஆனா, இங்க வந்து நாங்க தான் இந்த மொழிய காப்பாத்த வரோம் அப்படின்னு சொல்லி, மக்கள இந்த ஒரு மொழி அடிப்படையில தூண்டி விடுற வேலைய அழகா பண்ணுவாங்க. அதற்கு இந்த படத்த வந்து இவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ, இதற்கு மூவி இண்டஸ்ட்ரி இப்போ இவங்க இப்படி இப்படி ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா, இந்த கருத்த மீறி நம்ம ஒரு படம் பண்ண முடியுமா? லைக் இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ஒரு படம் இங்க நம்ம பண்ண முடியுமான்னா, வாய்ப்பே இல்ல. ஏன்னா, ம். இங்க ஒரு என்டையர் ஈக்கோ சிஸ்டமும் அவங்க கையில அவங்க மேனேஜ் பண்றாங்க. மூவி இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, காலேஜஸ் எல்லா இடத்துலயும் உள்ள நல்லா இவங்களுடைய ஐடியாலஜி வந்து இறக்கி வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆட்கள் எல்லா இடத்துலயும் உள்ள உண்டு. ரைட். ஸோ, அதுல ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம இவர கூட்டு போயிட்டு ஆன்லைன் அரசியல் பேசுவது எப்படி? ஆபாச அரசியல் பேசுவது எப்படின்னு சொல்லி இவர கூட்டு வச்சு உள்ள இப்ப பேசிட்டு இருக்காங்க. ரைட். அப்புறம் கடைசியாக பாத்தீங்கன்னா, கடைசியா ம். நான் என்னோட பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்க உங்களுடைய கருத்து ம். சொல்லிட்டு நம்ம இந்த யா. வீடியோ முடிச்சுக்கலாம். என்னன்னா, ம். இங்க தமிழக ஊடகங்களே பாத்தீங்கன்னா இப்படிதான் ப்ரோ இருக்கு. இப்போ நீங்க ஈவேராவாதியா இருக்கணும். ஈவேராவுடைய ம். கருத்தை வந்து நீங்க ஏத்துட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க ம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏத்துக்கிறவரா இருந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஊடகத்துல வேலையே கிடைக்கும். இங்க கரெக்ட். பெரியாரிய கருத்துக்கள் பேசணும், கம்யூனிஸ்ட கருத்துக்கள் பேசணும், இந்த மார்க்சிஸ்ட கருத்துக்கள் பேசணும், இந்தியாவிற்கு எதிராக பேசணும், தேசத்திற்கு எதிராக பேசணும், பிரிவினவாத கருத்துக்கள் நீங்க பேசணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஊடகத்துல வேலையே கிடைக்கும். அப்படி ஒரு விஷயத்தையே இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களால அதை தவிர்த்து ஒரு நேஷனலிஸ்டா இருந்துகிட்டு உங்களால அங்க வேலை பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வேலையும் கிடைக்காது. ஏன்னா இப்போ ம். புதிய தலைமுறையோ, நியூஸ் 18ஓ இல்லைன்னா நியூஸ் 7ஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மீடியா சேனல்ஸா இருந்தாலும் அதுக்கு அந்த வேலைக்கு நீங்க அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு மீடியா ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா? அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்க தான். அந்த ஒரு ஸ்கூல் இருந்தா மட்டும்தான் நீங்க அங்க உள்ளே போகவே முடியும். இத்தனைக்கும் ம். புதிய தலைமுறை அந்த ஓனர் இருக்கார் இல்லையா? இந்த SRM ம். ஓனர் ம். வேந்தனா பாரிவேந்தர். 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 அவரு பாஜக கூட தான் கூட்டணியில இருக்காரு. NDAல தான் இருக்காரு. ம். பட் அவர் ம். சேனல்ல பாத்தீங்கன்னா ஆன்டி ஹிந்து, ஆன்டி நேஷனலிசம், ஆன்டி பிஜேபி இந்த நியூஸ் மட்டும் தான் எப்பவுமே இருக்கும். பல வருஷமா இப்படியே தான் இருக்கு அந்த சேனல். ஓகேங்களா? ம். அந்த ஓனர் NDAல இருக்காரு, பாஜக ஆதரவால தான் இருக்காரு. பட் அவர் சேனல் பாத்தீங்கன்னா அவர் கண்ட்ரோல்லே இல்ல. ம். அவராலேயே அது பண்ண முடியல. அதே மாதிரி நியூஸ் 18. ஆமா. நியூஸ் 18 யாருது? அம்பானி இது. ஆனா அம்பானி. இவனுங்க ம். அம்பானி கிட்ட உட்கார்ந்துகிட்டு அம்பானி கிட்ட காசு வாங்கிட்டு கார்பரேட்டுக்கு அகைன்ஸ்டா பேசணுங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் பேசிட்டு இருப்பானுங்க, அம்பானிக்கு கரெக்ட். அகைன்ஸ்டாவே ம். பேசிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. ம். இவனுக்கு வேலை ம். பாக்குறது எங்க? நியூஸ் 18 தமிழ்நாட்டுல. அவருடைய ஆமா. சேனல்ல தான் வேலை பாக்குறானுங்க. அதே நியூஸ் 7 பாத்தீங்கன்னா வைகுண்டராஜனோ வைகுண்டரோ ஏதோ ஒருத்தர் ஒரு பேரு. அவர் ம். வந்து ஒரு பெரிய ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரு ம்ஹ்ம். பத்தின ஒரு செய்திய இவனுங்க போடவே இல்ல ப்ரோ. கேட்டா ஓகே. நடுநிலையான ஊடகங்கள், நடுநிலை. ஊடகவாதி நாங்கள், ஊடகம் இது அப்படின்ற மாதிரி ம். நியூஸ் 7 சொல்லிப்பானுங்க. பட் ம். அவர் செய்த ஸ்கேம் என்ன? அவர் எப்படி மக்கள் பணத்தை திருடி இருக்காரு? எதனால அவரை ஜெயில போட்டாங்க? இது குறித்தான செய்தியே போட்டதே கிடையாது. டிபேட்டும் நடத்தினது கிடையாது. இந்த மீடியாவே இப்படிதான் இருக்கு. இந்த 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 ஹோல் மீடியா ஈகோ சிஸ்டமே திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுது. உண்மை. திமுக எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இவங்க இருக்கிறவங்களும் கூட. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டியால எவ்வளவு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி எவனும் பேசவே இல்ல. இந்தியா வந்து முக்கியமான எது பாயிண்ட். மாதிரியான ம். ஆமா இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை கடந்து வந்திருக்கு. வார்ல நம்ம எப்படி ஜெயிச்சிருக்கோம். ஒரு பக்கத்துல டேரிஃப் அது இது சொல்லிட்டு எல்லா விஷயத்துமே நம்ம எப்படி சமாளிச்சுட்டு இருக்கோம். இதை பத்தி எவனும் ம். பேசுறதே கிடையாது. G20 மாநாட்டுல என்ன நடந்திருக்கு, நாம என்ன மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கோம், நாம எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், அதை பத்தி இவனுக்கு பேசுறதே கிடையாது. இவனுக்கு பேசுற விஷயம் எல்லாமே விஜய் அரசியலுக்கு வந்தா என்ன நடக்கும், விஜய்க்கும் ம். விஜயோடைய மனைவிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சா, த்ரிஷா வந்து விஜய் கட்சிக்குள்ள வருவாரா, சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் என்ன நடக்குது, அதிமுகக்குள்ள ம். ஏன் சண்டை நடக்குது, அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் சண்டை, அண்ணாமலைக்கும் அதிமுக ஆகல, இப்படிதான் பேசுறாங்களே ஒழிய தமிழகத்துல நடக்கிற விஷயங்களை பத்தி யாராச்சும் பேசுறானுங்களா? ம். மீடியானா ஃபர்ஸ்ட் பண்ண ஆஃப் ஆல் மாட்டாங்க. யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கணும். ஒரு மீடியாவுடைய வேலையே இதுதான். ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுதான் ஒரு மீடியாவுடைய வேலையா இருக்கும். பட் இவனுங்க என்ன பண்றானுங்க, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திமுக தான் முரட்டத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து இவனுங்க பேசுறதே இல்ல.
திமுக கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்தும் பேசுறது கிடையாது. இப்படிதான் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டத்தை இவங்க அழகா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. பயங்கரமா ஃபவுண்டேஷன் போட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 40-50 வருஷமா இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உடையாம பாதுகாக்கிறாங்க. பட் இப்போ சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சினால இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்ப எல்லாமே வெளியே வருது. அதனாலதான் இப்ப யாரும் மீடியாவை பெருசா மதிக்கிறது கிடையாது. மீடியா பர்சனாலிட்டிக்கு வந்து பெருசா யாரும் அந்த அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொடுக்கறது கிடையாது. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தராங்க. இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசரையும் இவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ரீசெண்டா கூட இன்ஸ்டால நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ஏதோ ஒரு கரூர் மாநாடு குறித்து இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் வந்து சொல்லி அந்த ஸ்கிரிப்டை எல்லாருமே ஒரே மாதிரி பேசி வச்சிருக்காங்க. திமுக தான் அடுத்து வரப்போகுது, திமுக பண்ண பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க. இப்ப இன்ஸ்டா அந்த ஸ்கேம் இப்ப வெளில வந்திருக்கு. எப்படி திமுக கவர்மெண்ட் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸையும் தன் பக்கம் இழுக்கிறாங்க. இவ்வளவு நாள் இன்ஸ்டால இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் வந்து பெருசா இருந்தது கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணுவானுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவானுங்க, அவ்வளவுதான். பட் இப்போ திமுகவை ப்ரொமோட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ இவங்க ஒன் பை ஒன்னா எல்லாரையுமே அதை பிடிச்சு உள்ள இந்த சைனா பண்றா இல்லையா இந்த லேண்ட் ஆக்குபேஷன் மாதிரி, இவங்க வந்து யார் யாரெல்லாம் ஃபேமா இருக்காங்களோ அவங்கள வந்து ஆக்குபேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல நீ இருக்கியா, நீ வா, என் கூட வா, நான் காசு தரேன், நான் பேசுறத நீ வந்து நான் சொல்றத நீ வந்து பேசு, எனக்கு அகேன்ஸ்டா நீ பேசாத, அவனுக்கு எதிராக பேசு, எனக்கு அகேன்ஸ்டா பேசாத அப்படின்ற மாதிரி யூடியூப்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஃபேஸ்புக்ல அதே தான் பண்றாங்க. இன்ஸ்டால இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்ச உடனே மாட்டிக்கிட்டாங்களும் கூட. சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இது எல்லாமே இது மாதிரி நடக்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கு, ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு. நிறைய வருஷம் இவங்க வந்து உழைச்சிருக்காங்க, இதுக்காகவே வேலை பார்த்திருக்காங்க. இதுக்காக ஒரு 11 பேர் கொண்ட தனி குழுவே வச்சிருக்காங்க போல இருக்கு. எப்படி யோசிங்க, எப்படி இது மாதிரிலாம் பண்ணணும்ட்டு. உண்மையாலே இந்த திராவிட அரசியல் அப்படின்றது ஒரு 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 ஸ்டடி மெட்டீரியல் தான் ப்ரோ. அது இந்த இவங்க வந்து எப்படி இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒண்ணுமே இல்லாத சப்ப ஓட்ட தக்காளி எப்படி இவங்க இவ்வளவு வருஷம் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதை கண்டிப்பா நம்ம படிச்சே ஆகணும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்களேன், வெங்காயம் மாதிரி உரிக்க உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவங்க கொடுக்குற பில்டப் என்ன, தமிழகத்தை நாங்க தான் தலைநிமுறை வச்சோம், தமிழகத்தினுடைய மக்களுக்கு நாங்க தான் எஜுகேஷன் கொடுத்தோம், அவங்களாம் நீதிபதி ஆகிறதுக்கு காரணமே நாங்க போட்ட பிச்சை தான் அப்படின்ற மாதிரி எப்படி இவங்க மேனிபுலேட் பண்ணி ஒட்டுமொத்த தமிழகத்தை 60-70 வருஷமா ஏமாத்திருக்காங்க பாருங்களேன். இத நம்ம கண்டிப்பா இது ஒரு ஸ்டடி மெட்டீரியலாவே எடுத்து நம்ம படிக்கணும் ப்ரோ. உண்மை. இப்போ இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லி ஒன்று உண்டு, GER. ஸ்கூல் படிச்சவங்க அதுல வந்து எத்தனை பேர் காலேஜ் போறாங்க அப்படின்ற அந்த ஒரு ரேஷியோ, அதுல வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? இவங்க அந்த 2021 அந்த எலெக்ஷன் பீரியட்ல அந்த அந்த என்டையர் ஈகோ சிஸ்டமும் இந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமா ப்ரமோட் பண்ணாங்க. இந்த ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு எல்லா சேனலும் பேசினாங்க. அப்போ நானே யோசிச்சேன், என்னடா ஒரே விஷயத்த, அதுவும் அதுக்கு முன்னால அதை பத்தி யாருக்கும் தெரியாது. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து ப்ரமோஷன் வந்து பயங்கரமா பண்ணாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இது வந்து அந்த பேரண்ட்ஸினுடைய விஷயம். அவங்க என் புள்ள படிக்கணும்னு சொல்லி காலேஜுக்கு வந்து அதை வந்து கொண்டு போறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத விஷயம். அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? ஆனா ஒண்ணுமே இல்லை. இது வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய விருப்பம். ஓகே, ஏன்னா இங்க வந்து படிச்சவங்க கொஞ்சம் அதிகம்ன்றதுனால அவங்க பிள்ளைய அவங்க படிக்க வைக்கிறதுக்கான விஷயத்த அவங்க பண்றாங்க. அடுத்து மேல படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு நான் தான் காரணம் சொல்லி அப்படி ஒரு கதையை வந்து பேசினாங்க. இதுக்கு வந்து கலைஞர் தான் காரணம் அப்படின்ட்டாங்க. யாரு இவரு, நம்ம அண்டா இருக்கார் இல்லையா, அண்டாலாம் பேசுறது பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசினாரு. கலைஞர் மட்டும் இல்லைனா நான் இன்னைக்கு படிச்சிருக்க மாட்டேன், அவர் இல்லைனா நான் ஊடகத்து பக்கமே நான் வந்து வந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் பேசிட்டாரு. அவருடைய பர்சனல் ஸ்டோரிலாம் கொண்டு வந்து இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருந்தாரு. அப்போ இப்போ இந்த முக்கியமான விஷயம் GST. இப்போ இந்த GST அனௌன்ஸ் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுதா? இந்த 2 வீக்ஸ்ல தமிழ் மீடியா இதை பத்தி பேசவே இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த விஷயத்தை பத்தி இது வந்து எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆக்சுவலி நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்போ GST. அது வெனஸ்டே வரும். அது விரிவாக நான் பேச போகிறேன். அது என்னன்னா, GST அப்படின்றது ஒரு எத்தனை டேக்ஸாக பிரிஞ்சு கடந்த விஷயத்தை வந்து 2 டேக்ஸாக இவங்க வந்து சுருக்கி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எக்கனாமிக்ஸில் வந்து லாங் டேர்மாக பார்க்கும்போது பயங்கர ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். இது ஒரு விஷயம். இதை பற்றி பேசவே இல்லை. அப்போ அதை விட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, சப்பாத்திக்கு 5% இல்லை, இட்லிக்கு போட்டுருன்னு சொல்லி அப்படி திருப்பி விட்டாங்க. இட்லிக்கு 5%, சப்பாத்திக்கு இல்லை. அப்போது வந்து அரசாங்கம் வந்து மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க, அப்படி கொண்டு போயிட்டாங்க. தமிழர்களை வஞ்சிக்கிறாங்க.
முக்கிய தமிழர்கள் வச்சுக்கிறாங்க. அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்போ நீங்க வந்து என்னதான் செஞ்சாலும் அதுல ஒரு ஓட்டைய கண்டுபிடிச்சு, நீங்க சொன்ன மாரி அந்த ஓட்ட தக்காளிய நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. எப்படி ஒண்ணும் இல்லாத விஷயத்த இவங்க வந்து ஊதுறாங்க. இப்ப நீங்க புக் ஃபேர் போனீங்கன்னா, அந்த புக் ஃபேர்ல கம்ப்ளீட்டா கம்யூனிஸ்ட் புக் தான் இருக்கும். Yes. கம்யூனிசம், நீங்க உங்க திராவிடம் உங்க வீடியோல ஒண்ணு நான் வீடியோ பார்த்திருக்கேன். இந்த போட்டிருந்தேன். புக் ஃபேர் பத்தி நீங்க நான் வீடியோ பேசியிருந்தீங்க. போட்டிருந்தேன். அத நான் பார்த்திருக்கேன். கரெக்ட். அதுல ஆமா. சொல்லியிருந்தீங்க. அங்க ஒரு 700 ஸ்டால் இருந்துச்சுன்னா, மோர் தென் 500 ஸ்டால்ஸ் என்னன்னா, ஆ பெரியார், கார்ல் மார்க்ஸ், லெனின், சே குவேரா இப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலயுமே அவங்க அந்த ஸ்டாலினுடைய அந்த முகப்புலயே அவங்க படத்தை வந்து போட்டிருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. ரைட். ஸோ இப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் இங்க இருக்கு. ஸோ இதை உடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும். பட் மக்கள் அலர்ட் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ள விஷயம் இருக்காது, ஆனா வெளியே நல்லா பேசுவாங்க. அப்போ அவங்க பேச்சையும் தாண்டி உள்ள விஷயம் என்ன இருக்கு நம்ம வந்து திருப்பி கேட்கணும். இப்போ ஜிஆருக்கு நாங்க தான் காரணம்ன்றே, நீ என்ன செஞ்ச? அது ஒரு கேள்வி. அந்த ஒரு கொஷின் வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். அப்போ மேல ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, ஆனா கீழே ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஒண்ணுமில்ல விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நம்ம வந்து கேள்வி கேட்க பழகணும் அப்படின்றது முக்கியம். அதை பழகிட்டோம்னா இவங்களுடைய பொய்யை நம்ம அம்பலப்படுத்திடலாம் ஈஸியா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. மக்கள் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை Yes. ஒதுக்கி இவ்வளவு விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஜெய் ஹிந்த். எஸ் பிரதர். நன்றி. ஜெய் ஹிந்த்.